தற்போது மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜெய்சங்கர் இந்த முறையும் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக இவர் இருந்த இந்த கடந்த அரசில் இவர் பதவி வகித்த சூழலில் அந்த நேரம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர், அதேபோல இஸ்ரேல் காசா வார் போன்ற முக்கியமான சூழல்களில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் இவர் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். இந்த சூழலில் மீண்டும் அவருக்கு வெளியுறவுத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ராஜ்நாத் சிங்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவே மீண்டும் தொடர்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறையே மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் ஆகிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இலாக்கா விவரங்களை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்போது அமைச்சர்களுக்கு அதே இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த அரசில் இவர்களுடைய செயல்பாடு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது? சிவரஞ்சனி, நாம் பல முறை நம்ம ஏற்கனவே பதிவு செய்து விட்டோம். அதாவது ஏற்கனவே கடந்த முறை யாரெல்லாம் அந்த கேபினெட் அமைச்சர்களாக இருந்தார்களோ அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் வகித்த இலாக்காக்களுக்கே வழங்கப்படும் என்ற நியூஸ் 18 நாம் கடந்த இரண்டு நாட்களாக சொல்லி வருகிறோம். தற்போது ராஜ்நாத் சிங்குக்கு பாதுகாப்புத்துறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்வேக்கு அஸ்வினி ஏற்கனவே அவருக்கும் அதே அவர் வகித்திருந்த அதே துறை தான் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி வைஷ்ணவுக்கு மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த மூன்றாவது முறையாக பிரதமர் தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றவுடன் கூட்டணி ஆட்சியானது அமைந்தது. அவ்வாறு இந்த கூட்டணி ஆட்சி அமைந்த உடனே பாஜக, அதாவது இந்த பாஜக அரசு மேற்கொண்ட பல அந்த நகர்வுகளை நம்மால் பார்க்கும்போது பெரிதாக அவர்கள் எந்த ஒரு ரிஸ்கும் எடுக்க விரும்பல, இல்ல ஒரு எந்த ஒரு பெருசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண விரும்பல அப்படிங்கிறது அவங்க முன்வைத்த பல நகர்வுகளால நம்மால புரிஞ்சுக்க முடிகிறது. அதுல ஒரு பங்கு தான் இந்த அமைச்சரவையும் இந்த அமைச்சர்களும் அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த இலாக்காக்களும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பெரும்பாலான, அதாவது கடந்த இரண்டாவது முறை யாரெல்லாம் எந்த அமைச்சரெல்லாம் என்ன இலாக்காவை வைத்திருந்தார்களோ அவருக்கு அதே இலாக்காக்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்போது அதன்படியே ராஜ்நாத் சிங் மற்றும் ஜெய்சங்கர் மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகிய மூவருக்கும் அவர்கள் ஏற்கனவே வகித்த இலாக்காக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அது ஜெய்சங்கராக இருக்கட்டும் அல்லது ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், அவர்களின் பங்கு கடந்த ஆட்சியில் பெரிதாக பார்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பாதுகாப்புத்துறை பொறுத்தவரையில் சைனா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. அதை ஒரு பாயிண்ட்ல நிறுத்துவதற்காக ராஜ்நாத் சிங், அதாவது பாதுகாப்புத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சிவரஞ்சனி. அதே போல வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் பொறுத்தவரை அதாவது சைனா மற்றும் மால்தீவ்ஸ் போன்ற பல நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான அந்த உறவு என்பது ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்ட்ரெயின்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது. ஆனால் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம், இந்த பதவியேற்கும் போது அந்த பசிபிக் ஏசியா கண்ட்ரீஸ்ல தான் அவங்க அழைத்திருந்தாங்க. மால்தீவ்ஸ் பிரசிடென்ட்டும் அவர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். சோ ஏற்கனவே அது ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பா இருக்கக்கூடிய அந்த ஏசியன் கண்ட்ரீஸோட ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஸா இருக்கிறத அதை சரி செய்வதற்கான முயற்சிகளையும் ஏற்கனவே தொடங்கி இருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது சிவரஞ்சனி. அதே போல இந்த முறை அந்த கேபினெட் பொறுப்பில் கட்டர் மற்றும் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புதுசாக அவர்கள் இந்த கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்றே பதவியேற்கும் போது கூட அந்த சீனியாரிட்டி என்பதில் ஒரு மாற்றம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கட்டர் மற்றும் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் மிக மூத்த தலைவர்கள், மிக முக்கியமான தலைவர்கள். அவர்களுக்கு இனி என்ன இலாக்காக்கள் வழங்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சிவரஞ்சனி. ஆனால் தற்போது யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. நாம் ஏற்கனவே நம்ம பதிவு செய்திருந்தோம். அதாவது 24 மணி நேரம் ஆகியும் இன்னும் யாருக்கு என்ன இலாக்காக்கள் என்று அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகவில்லை என்று பல எதிர்கட்சிகளும் சரி பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். ஆனால் தற்போது யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்ற தகவல் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது சிவரஞ்சனி.
முகிலன், அஸ்வினி வைஷ்ணவிற்கு மீண்டும் ரயில்வே துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய ஆட்சியில் அவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அதன் பின்பு அமைச்சராக்கப்பட்டார். அப்போது அந்த முடிவு என்பது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த சூழல்ல இதுவரைக்குமான அவருடைய டைம் பீரியட்ல அவர் செஞ்ச சாதனைகள்னு எதை குறிப்பிடலாம்? சிவரஞ்சனி, நீங்க குறிப்பிட்டது மிக முக்கியமான விஷயம். அதாவது ராஜ்யசபா ரூட் மூலியமாக அமைச்சர்களாக இவர்கள் நியமிக்கப்பட்டனர். குறிப்பாக ஜெய்சங்கர் இந்த முறையும் ராஜ்யசபா மூலியமாகத்தான் அவர் அமைச்சராக நியமிக்கப்பட இருக்கிறார். அதே போல ஐஸ்வனி வைஷ்ணவும் தான். ஐஸ்வனி வைஷ்ணவ் மீது பல்வேறு, அதாவது நம்ம இந்த சமூக வலைதளங்கள் நம்ம பார்க்கும்போது பலரும் இந்திய ரயில்வே தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதாவது ரிசர்வ்டு கோச்சஸ்ல பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள்ல பல கூட்ட நெரிசல் இருப்பதை போன்ற பல காட்சிகள் தினந்தோறும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடியும். பலரும் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ஆனால் கடந்த முறை அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது பெரிதாக பாஜக அரசால் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது. இன்னமும் அந்த வந்தே பாரத் அந்த ரயில் சர்வீஸை பாஜக ஒரு பெரிய மைல்ஸ்டோனா அவங்க கருத நம்மால பார்க்க முடியும். இனி மீண்டும் அவருக்கு அதே அமைச்சகமானது வழங்கப்பட்டிருக்கிறது. சோ அவர் எங்க விட்டாரோ அதிலிருந்து தொடர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் ரயில்வே பொறுத்தவரை பல்வேறு கேள்விகள், பல விபத்துக்கள் கடந்த ஒரு ஆண்டில் நடந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சன், நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மனோகர்லால் கட்டருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதுதான் நாம் பேசினோம். மனோகர்லால் கட்டர் மீண்டும் ஒரு மிக முக்கிய மற்றும் மிக சீனியர் அமைச்சர், அவருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வழங்கப்பட்டிருக்கிறது. மனோகர்லால் கட்டர் கேபினெட் அமைச்சராக இந்த பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்ல இருப்பாரு. அதே போல அவருக்கு இணை அமைச்சராக ஸ்ரீபத் யசோ நாயக் அவர் இணையமைச்சராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இந்த ஆண்டில்தான் இவர் ஒரு கேபினெட் அமைச்சராக அவர் கொண்டு வரப்பட்டார். தற்போது அவருக்கு மிக முக்கியமான ஒரு அமைச்சகமானது வழங்கப்பட்டிருக்கிறது. முகிலன், நீங்க குறிப்பிட்டது போலவே மனோகர்லால் கட்டருக்கு முதல் முறையாக அமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்பாக அவர் ஹரியானாவின் முதலமைச்சராக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் முன்னாள் முதலமைச்சர் பலருக்கும் இந்த முறை மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து பேசலாம். இன்னும் மற்ற அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்கிற விவரங்களையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.